மயிலாடுதுறை மக்களவை தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் ம.க. ஸ்டாலினிடம் நமது செய்தியாளர் ஹாரிஸ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம். நாட்டின் 18வது மக்களவைத் தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெறுகிறது. அது முதல் கட்டமாக தமிழ்நாட்டில் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது. இந்த நிலையிலிருந்து தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து பாமக வேட்பாளராக மயிலாடுதுறை மக்களவை தொகுதியில ம.க. ஸ்டாலின் போட்டியிடுறாங்க. அவங்க நம்ம கூட இருக்காங்க. அவங்க இந்த தொகுதிக்கு என்னென்ன செய்யறாங்க அப்படிங்கறத நம்ம அவங்க கூட இருந்து கேட்டுப்போம். வணக்கம். வணக்கம். இப்ப மயிலாடுதுறை மக்கள் தொகுதியில நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில போட்டிடுறீங்க. இப்ப நீங்க இது வெற்றி பெற்று வந்தா என்னென்ன தொகுதிக்கு செய்வீங்க அப்படிங்கறத முதலாக வெற்றி பெற்றவுடன் கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்டு மாவட்டத்தை அறிவிக்க பாடுபடுவேன். அதேபோல் மயிலாடுதுறை மாவட்டத்தில் மருத்துவக் கல்லூரி, சட்டக்கல்லூரி, வேளாண் கல்லூரி, கேந்திர வித்யாலய பள்ளி இதெல்லாம் அமைக்க பாடுபடுவோம். அதேபோல் கொள்ளிட ஆற்றில் 3 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்ட வேண்டும், அதுக்கு பாடுபடுவோம். அது மட்டுமல்லாமல் மத்திய அரசினுடைய நலத்திட்டங்கள் அனைத்தையும் உடனுக்குடன் செய்து கொடுப்போம். அதேபோல் மயிலாடுதுறையில் பல ஆண்டுகளாக நிறைவேற்றப்படாத பாதாள சாக்கடை திட்டத்தை உடனடியாக நிறைவேற்றவும், அதே பாதாள சாக்கடை திட்டத்தை சீர்காழியிலும் கொண்டு வருவோம் என்று தெரிவித்துக் கொண்டு, குறிப்பாக தமிழர்களுக்கே பெருமை சேர்த்த திருவாவடுதுறை ஆதீனத்தின் மூலமாக சுதந்திர அடைவதற்கு செங்கோல் வழங்கிய திருவாவடுதுறை ஆதீனம், அந்த செங்கோல் என்ற பெயரில் செங்கோல் ரயில் டெல்லியில் இருந்து திருச்சி வரை இயக்குவதற்கு பாடுபடுவேன். அதே போல் இந்த கொள்ளிடம், சீர்காழி, சிதம்பரம், கொள்ளிடம், சீர்காழி, மயிலாடுதுறை, ஆடுதுறை, இப்படி கும்பகோணம், தஞ்சாவூர் வரை செல்லக்கூடிய அனைத்து எக்ஸ்பிரஸ் ரயில்களும் அந்த அனைத்து ரயில் நிலையங்களும் நின்று செல்வதற்கு நடவடிக்கை எடுப்போம். அதே போல் மீனவர்களுக்கான பிரச்சனை, அதாவது இந்த திருமுல்லைவாசல், பூம்புகார், தரங்கம்பாடி, பழையாறு இது போன்ற பகுதிகளில் மீனவர்கள் ஏற்பட்ட பிரச்சனைகளை நிரந்தர தீர்வுக்கு கொண்டு வர பாடுபடுவோம். அது மட்டுமல்லாமல் தொழில் வளமிக்க ஒரு மயிலாடுதுறையாக கொண்டு வருவோம். குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் எங்களுடைய அண்ணன் அன்புமணி ராமதாசுடைய வழியில் இந்த பாராளுமன்ற தொகுதியுடைய மண்ணின் மைந்தர், முன்னாள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ஐயா ஜி.கே. வாசன் அவர்களுடைய அரவணைப்பிலும் நேரடியாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து அனைத்து நலத்திட்டங்களும் உடனுக்குடன் தமிழ்நாட்டிலேயே உள்ள 39 நாடாளுமன்ற தொகுதிகளில் முதன்மையான நாடாளுமன்ற தொகுதியாக பெயர் வாங்க வேண்டும், புகழடைய வேண்டுவதற்கு பாடுபடுவேன். தற்போது நீங்க வாக்கு சேகரிக்க சொல்றீங்க, எப்படி வரவேற்பு மக்கள் மத்தியில் இருக்கு? என்ன மாதிரி சொல்றாங்க மக்கள்? நம்ம தற்போது வாக்கு சேகரிக்கின்ற இடங்கள் எல்லாம் அனைத்து தரப்பு மக்களும், குறிப்பாக பெண்கள், தாய்மார்கள், சகோதர சகோதரிகள் எல்லாம் ஊருக்கு ஊரு 100 பேர் 150 பேர் அப்படி நின்று ஆரவாரம் பண்ணி ஆரத்தி எடுக்கிறது, மாலை அணிவிக்கிறது, சால்வை அணிக்கலமாகும் எனக்கு புல்லரிக்குதுங்க. அந்த அளவுக்கு உற்சாகமான வரவேற்பு இருக்கு, எதிர்பார்க்காத வரவேற்பு இருக்குது. அனைத்து தரப்பு மக்களாலையும் நம்ம வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர் நல்லவர், விவசாய குடும்பத்தை சார்ந்தவர், இவருக்கு தான் வாக்களிக்க வேண்டும் என உறுதியோடு இருக்கிறார்கள். மயிலாடுதுறை மக்களவை தொகுதியில் வெற்றி பெற்று வந்தால் கும்பகோணம் தலைமையிட மாவட்டமாகவும் மயிலாடுதுறை பாதாள சாக்கடை எல்லாமே நிறைவேற்றும் என்று உறுதியளித்துள்ளார்கள். மயிலாடுதுறை செய்தியாளர் ஜே. ஹாரிஸ்.